முன்னாடி ஒரு மாதிரி கிடையாது, முன்னாடி ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடையாது, முன்னாடி ஒரு படம் கிடையாது, முன்னாடி ஒரு மாடல் இல்லை, முன்னாடி ஒரு அடிச்சுவடு இல்லை. எதுவுமே இல்லாத காலத்துல கர்த்தரை நம்பி புறப்பட்டு போனான் பாருங்க, அவன் தான் என் பிதா, அவன் தான் பிதா. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வாசித்து பாருங்க. ஆண்டவர் மோசேட்ட சொல்லுகிறார், என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்த்து ஆலோட்டிகளை நிமித்தம் விடுகிற கூக்குரலை கேட்டு பெருமூச்சின் சத்தம் தேவ சமூகத்தில் எட்டியது. என் ஜனத்தின் விடுதலை ஆக்கும்படி உன்னை பார்வோனுக்கு தேவன் ஆக்குவேன், போ. உன்னை நான் வல்லமையுள்ள கரத்தினால் ஓங்கி போய்த்தான் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்குவேன், போ அப்படின்னு சொல்ற. ரைட் ஆண்டவரே, உம்முடைய பிதாக்கள், நான் யாரு போய் நின்னுட்டா உன்னை அனுப்புனது யாருன்னு கேட்டா, பிதாக்கள்கிட்ட நான் என்ன சொல்லன்னு கேட்ட போது மோசே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் உன்னை அனுப்பினார் என்று சொல் என்று மோசேட்ட சொல்றான். அப்படின்னா பிதாக்கள் காலத்துல ஆண்டவருடைய பெயரே தெரியல, ஆண்டவருடைய நாமமே தெரியாத காலகட்டத்தில் அவர் அப்படியே நம்பினான். பாத்தீங்களா? அதான் பிதாக்கள்.